ஸோ அனைவருக்கும் வணக்கம். சந்திரிகா, நீங்கள் புது ஆட்கள் வந்தால் அட்மிட் பண்ணுங்க. ஆமாம்மா. ஓகே ஓகே. ஸோ நாங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் மற்றவர்களும் இணையட்டும். அது வரைக்கும் நாம் ஒரு இசை கேட்போம். இன்று நாம் மது பவசாகரம் பற்றி நாம் பார்ப்போம். எனவே பவசாகரம் குரு ஸ்தானம், குரு தத்துவம், மாஸ்டரி, செல்ஃப் மாஸ்டரி என்றால் சுய ஓகே, வந்துட்டு எனக்கு சவுண்ட். ஓகே. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், செல்ஃப் மாஸ்டரி. ஸோ ஆதி சங்கராச்சாரியார் அவருடைய ஒரு பாடல் ஒன்றை நாம் கேட்போம். இது குரு அஷ்டகம். அவர் குருவை பற்றி பாடும் பாடல். ஸோ அமைதியாக அதை கேட்போம். அதனுடைய கருத்துக்களை நாம் பிறகு விளங்கிக் கொள்ளலாம். ஸோ கேக்குதா உங்களுக்கு? ஓகே, கேக்குது. இப்ப எனக்கு சரியா வந்துட்டுது. ஓகே. ஸோ நமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று தியான நிலையில் இதை கேட்போம்.
அனைவருக்கும் வணக்கம். கவனம் இலகுவாக தலையுச்சி குழியில் இருக்கின்றதா என்று கவனியுங்கள். எமது தியான நிலை என்பது நாம் முற்றிலும் சிரமமின்றி ஒரு அமைதியாக இருக்கும் நிலை. எமது மனதில் எண்ணங்கள் இல்லை. எமது மமகாரம், அகங்காரம் அவையே எண்ணங்களை தருபவை. அந்த எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் நமக்கு இப்பொழுது தெரியும் அவற்றால் ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே நாம் அந்த எண்ணங்களுக்கு அப்பால் அந்த எண்ணங்களோடு போராடாது, அவற்றுக்கு எதிர்வினை புரியாது, அந்த எண்ணங்களுக்கு அப்பால் நாம் நமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்கின்றோம். அங்கு எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டுமே. அந்த அமைதி நிலையை பொறுமையாக கவனிக்கின்றோம். பொறுமையோடு கவனிப்போம் அந்த அமைதி நிலை. எமக்குள் அழிவுகரமானவை எமது மமகாரம், அகங்காரம். மற்றும் எமது ஆத்மாக்கு எதிரான வேண்டாத பண்புகள், அவை அனைத்தையும் நாம் விட்டுவிடுவோம். அதற்கு நமக்கு தூய விருப்பம் அவசியம். தூய விருப்பத்தை நான் நிலைநாட்டுவோம். குண்டலினி தாயே, எமக்குள் தூய விருப்பத்தை நிலைநாட்டி தாருங்கள். நாம் ஒரு தடவை இந்த அமைதியை அனுபவித்தால், இந்த அமைதியும் இந்த நிலையை நாம் அனுபவித்தால், அந்த தியானத்தின் பலன்களை நாம் நமது வாழ்வில் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தூய விருப்பம் நமக்குள் வலுவடைகின்றது. ஏனென்றால் அந்த நிலை நமக்கு சுகமானது, நமக்கு ஆரோக்கியமானது, நம்மை வளம்படுத்துகின்றது, நமக்கு மன ஆறுதலையும் இறுதியாக ஆனந்தத்தையும் தருகின்றது. நமக்குள் அகத்தில் ஒரு ஆனந்தத்தை தருகின்றது, நம்மை மேம்படுத்துகின்றது, வளம்படுத்துகின்றது, நம்மை மேன்மை அடைய செய்கின்றது. எண்ணங்கள், செயல்களை சுத்திகரிக்கின்றது. இந்த தியான நிலையை நாம் விரும்ப ஆரம்பிக்கின்றோம். இந்த தியான நிலை முற்றிலும் சிரமமின்றி எம்மை வெளிப்படுத்தும் நிலை. இந்த நிலையில் நாம் வளர்ச்சி அடைகின்றோம். எமது வாழ்வு முன்னேற்றம் அடைகின்றது. ஆத்ம முன்னேற்றம் கிடைக்கின்றது. எனவே எம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். இவை அனைத்தும் எமக்குள் இருக்கின்றது. நாம் பிறக்கும் போதே இந்த அனைத்தும் நமக்குள் இருக்கின்றது. எனவே நாம்
அந்த வளர்ச்சியை தானாக நடைபெற விட்டுவிடுவோம். இந்த 3 விடயங்கள் அவசியம். முதலில் எதிர்வினை புரியாத சாட்சிபாவ நிலை, அதாவது எமது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பால், இந்த எண்ணங்களுக்கு அப்பால் பொறுமையோடு எம்மை அந்த அமைதி நிலைக்கு எடுத்து செல்வது. கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து பொறுமையாக கவனித்து கொண்டிருப்பது. இரண்டாவது, வேண்டாதவற்றை கைவிட வேண்டும் என்ற தூய விருப்பம். அதை நாம் அனுபவம் மூலமாக வலுவடைய செய்யலாம். எமக்குள் அந்த விருப்பம் அதிகரிக்கும். அடுத்தது, அந்த தியான நிலையில் நாம் முற்றிலும் சிரமமின்றி எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த தியான நிலையில் எம்மை கவனித்துக் கொண்டிருப்பது. கடந்த வகுப்பில் மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். கவனத்தை நாம் மூலாதார சக்கரத்தில் வைப்போம். அதனுடைய பிரதான பண்பு கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம், தூய்மை. தூய்மை, பாரபட்சம் இல்லாத அந்த மனம், இருதயம், நேர்மையான ஞானம், நேர்மையான அறிவு, நேர்மையான சிந்தனை, நேர்மையான செயல். இரண்டாவது சக்கரம் சுவாதிஸ்தானம். எமது ஆற்றல், படைப்பாற்றல், எமது உள் ஆற்றலை நாம் வெளிப்படுத்துதல், படைப்பாற்றல். இதற்கு நமக்கு தூய ஞானம், தூய அறிவு அவசியம். தூய கவனம் இருக்கும் போது எமது ஆற்றல்கள் நன்றாக வெளிப்படுகின்றது. இந்த எமது ஆற்றல்களை நாம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு நிதானம் அவசியம். இந்த நிதானம், மன உறுதி என்பன தூய ஞானம், அறிவு மூலம் நமக்கு கிடைக்கின்றது. அறிவு வளர 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 நாம் வேண்டாதவைகளை கைவிடுகின்றோம். தன் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கின்றது. எமது கவனம் ஒருமுகப்பட ஆரம்பிக்கின்றது. வேண்டாதவற்றில் எமது கவனம் செல்லாது தூய்மை அடைகின்றது. இதனால் எமது ஆற்றல்கள் வெளிப்படுகின்றது. நமக்கு தெரியும், கவனத்தை ஒருமுகப்படுத்தி படிப்பவர்கள் நன்றாக வருகின்றார்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைகின்றார்கள். அதுபோல்தான் ஒவ்வொரு செயலும். எனவே இந்த சக்தி மையமே அதற்கு பொறுப்பாக இருக்கின்றது. படைப்பாற்றல். வேண்டாதவற்றை அகற்றிவிட வேண்டும். ஒரு கலைஞன் போல் மக்கள் வேண்டாதவற்றை நாம் அகற்றும் போது நாம் தூய்மை அடைகின்றோம், ஆத்ம நிலையை அடைகின்றோம். அழிவுகரமானவை, ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் அகற்றும் போது ஆத்மா மேன்மை அடைகின்றது. நமக்குள் அதனுடைய கண்ணியம், மேன்மை நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. ஆத்மா ஆளுமைகள் நமக்குள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. அன்பு நிறைந்த தூய்மையான ஒரு கலைஞர்களாக நாம் மாறுகின்றோம். கலைஞர்கள் என்றால் அமைதியை
நிலைநாட்டும் கலைஞர்களாக. எமக்குள் முதலில் நாம் எமக்குள் நிலைநாட்டும் கலைஞர்களாக இருக்க வேண்டும். அது பின்பு தானாக மற்றவர்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். சுவாதிஸ்தானம் மிக முக்கியமான ஒரு சக்கரம். இதுவே எமது அனைத்து உடல் உள்ளுறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. அதனுடைய தொழிற்பாடுகளை சரி செய்கின்றது, சக்தி வழங்குகின்றது, சீரமைக்கின்றது. இதனால் உடலில் முக்கியமான நோய்களை அணுக விடாது தடுக்கின்றது. உடல் ஆரோக்கியம் பலமடைகின்றது. உடல் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம், எண்ணங்கள் தூய்மை அடைகின்றது, மன ஆரோக்கியம் பலமடைகின்றது. பின்பு நாம் நாபி சக்கரம் பார்த்தோம். நாபி சக்கரம் நமது வயிற்று பகுதியில், தொப்புள் பகுதியில் இருக்கின்றது. இது நமக்கு உலக வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் தந்து நமக்கு ஒரு மாபெரும் அமைதியை உலக வாழ்வு தருகின்றது. இந்த உலக வாழ்வே மிகவும் சவால் நிறைந்தது. சரியான ஞானம், அறிவு இல்லாவிட்டால் அந்த சவாலை சமாளிப்பது கரைச்சல் பிரச்சனையாகின்றது. இந்த நாபி சக்கரம் பலமடையும் போது நமக்கு மன அமைதி, உலக வாழ்வில் அமைதி, குடும்பத்தில் அமைதி, சமூகத்தில் அமைதி, ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை. இதனால் மன நிறைவு, நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கின்றது. பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனை, உறவுகளோடான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அனைத்துக்குமான தீர்வுக்கு ஒரு வெளிச்சம், நமக்குள் ஒரு அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. எனவே உலக வாழ்வில் நாம் திருப்தி அடைகின்றோம். ஆத்ம முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கின்றோம். இங்குதான் நமது ஆத்ம முன்னேற்றம், பரிணாம வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. நமது எண்ணங்கள், செயல்கள் தூய்மை அடைய ஆரம்பிக்கின்றது. தாராள குணம், நமது மனம் தாராள குணம் நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ நமது நாபி சக்கரம், குண்டலினி தாய் சக்தி நாபி சக்கரத்தை கடந்து மேலே இருதயத்துக்கு எடுத்து செல்கின்றது. ஸோ அதற்கு முன்பு நாம் இந்த பவசாகரத்தை கடக்க வேண்டும். இந்த பவசாகரம், அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். ஸோ பவசாகரம் நமது கைகளில், இந்த உள்ளம் கைகளை சுற்றி இருக்கின்றது. இந்த இடம்தான் நமது. ஸோ இதை நாம் நமது கைகளில், நமது பவசாகரத்தை கைகளில் இந்த பகுதியில் நாம் உணரலாம். ஸோ வயிற்றில் நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கின்றது. இந்த பச்சை நிறத்தில், இளம் பச்சை நிறத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வெற்றிடம், நமது வயிற்றில் இருக்கும் ஒரு வெற்றிடம். இது இந்த சுவாதிஸ்தான 2வது சக்கரம் நாபி சக்கரத்திலிருந்து தொங்குகின்றது. இந்த ஒரு இலையில் தொங்குகின்றது. இதை சுற்றி நாபி சுவாதிஸ்தான சக்கரம் நாபி சக்கரத்தை சுற்றி சுழலும் ஒரு சக்கரம். அதனால் ஏற்படும் இந்த வெற்றிடம் தான் இந்த பவசாகரம். ஸோ இது ஒரு மாயை, உலக மாயை, உலக வாழ்வு. உலக வாழ்வு மாயை நிறைந்தது. மாயை என்றால் அறியாமை நிறைந்தது. அதாவது நமக்கு மனக்குழப்பத்தை தரவல்லது. நமக்கு எது சரி, எது பிழை,
நான் எவ்வாறு எனது வாழ்வை சரியான பாதையில், முன்னேற்ற பாதையில் நல்லொரு நிலைக்கு நான் முன்னேறுவது எவ்வாறு என்ற ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்வு, அதில் தெளிவு நமக்கு பிறக்க வேண்டும். சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக தானாகவே அந்த தெளிவு கிடைக்கின்றது. சில பேருக்கு ஒரு குருவின், அதாவது ஒரு குரு, அதாவது ஒரு மாஸ்டர், குருவின் ஒரு உதவி தேவைப்படுகின்றது. ஸோ அந்த குருவானவர் எமது இந்த பவசாகரத்தை, உலக மாயையிலிருந்து எமக்கு ஒரு தெளிவை தந்து, மன தெளிவை தந்து அதை கடக்க எமக்கு உதவி செய்கின்றார். ஸோ இவ்வாறாக மனித வாழ்வில் இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்க அவசியமான தர்மம் நல்லொழுக்கத்தை நிலைநாட்டி மனிதன் முன்னேற, மனித நேயம், நீதி, ஆன்மீகத்தை நோக்கி முன்னேற அவர்களுக்கு உதவுவதற்கு பல அவதாரங்கள், பல தடவைகள் உலகத்தில் அவதரித்துள்ளார்கள். காலம் காலமாக நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் இதைத்தான் செய்தார்கள். மனிதர்கள் இந்த உலக மாயை குழப்பங்களில் இருந்து தர்மத்தை நிலைநாட்டி மனித நேயம், நீதி, ஆன்மீகத்தை நோக்கி செல்ல அவர்கள் உதவினார்கள். அவர்களை வழி நடத்தினார்கள், மனிதர்களை வழி நடத்தினார்கள். இந்த அவதாரங்கள் எமது பவசாகரத்தில் 10 முக்கியமான ஆதி குரு என்று சொல்லப்படும். ஆதி என்றால் முற்காலத்தில் வந்த முதன்மையானவர்கள், பழமையானவர்கள். அந்த குருமார்கள் 10 பேர். இவர்கள்தான் அந்த முக்கியமான 10 பேர். இவர்கள் வந்ததன் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டி மனிதனை நல்வழிப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, ஒழுக்கத்தை கற்றுத்தந்து அவர்களை இந்த உலக வாழ்வை எவ்வாறு சிறப்பாக வாழ்வது, இவற்றில் எல்லாம் ஒட்டாது, இந்த பிரச்சனைகளில் எல்லாம் ஒட்டாது எவ்வாறு வாழ்வது, ஒரு தாமரை போல், தாமரை சேற்றில் வளர வேண்டும், ஆனால் அந்த சேற்றில் ஒட்டாது நன்றாக வளர்ந்து அதில் உள்ள சத்துக்களை எடுத்து நன்றாக வளர்ந்து நீர்ப்பரப்பைக்கு மேலாக வந்து சூரிய ஒளியை பெற்று மலர்கின்றது. தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கின்றது, மேன்மைப்படுத்திக் கொள்கின்றது. அது மட்டுமல்ல, மற்ற சூழலுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உதவி செய்கின்றது, நன்மை தருகின்றது. ஸோ அந்த பற்றில்லாத நிலையில் இந்த உலகில் நாம் வாழ வேண்டும். மாயை நிறைந்த உலகில் ஆனால் அவற்றில் பற்றில்லாது சரியான வழியில் எம்மை வழி நடத்தி செல்ல வேண்டும். ஸோ இவர்கள் எமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். வழிகாட்டியாக இருந்து எமக்கு தேவையான அறிவுரைகள், போதனைகளை எமக்கு தந்தார்கள். ஸோ இவர்களில் 10 ஆதி குருமார்கள் ஸ்ரீ ராஜ ஜனகா மகாராஜா, ஸ்ரீ ஸ்ரீ ராஜஜனக மகாராஜா இந்தியாவிலும், ஆப்ரஹாம் மெசபத்தோமியா நகரிலும், மோசஸ் ஈஜிப்டிலும், ஜரத்சுத்ரா பாரசீகம் பேர்ஷியா நாட்டிலும், லாவோட்சே சீன தேசத்திலும், கன்ஃபியூஷியஸ் சீன தேசத்திலும், சோக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கிரேக்க தத்துவ ஞானி,
அவர் கிரேக்க நாட்டிலும், முகமது நபி மெக்காவிலும், குரு நானக் இந்தியாவிலும், ஸ்ரீ ஷீர்டி சாய்நாத் இந்தியாவிலும் அவதரித்தார்கள். ஸோ இவர்களை ஒவ்வொருவரை பற்றியும் நாம் பார்ப்போம். அந்தந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மனிதனுக்கு என்ன தேவை இருந்தது, அவர்களை எவ்வாறு வழி நடத்தினார்கள் என்பதை நாம் பின்னொரு வகுப்பில் பார்ப்போம். ஸோ இப்பொழுது எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் அவர் எமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கின்றார். ஸோ முந்திய 10 குருமாரும் அவர்கள் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் நிலையில் இருக்கவில்லை. அவர்கள் கொடுத்திருப்பார்கள், ஆனால் மனிதர்கள் அதற்கு தயாராக இருக்கவில்லை. அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. அந்த ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஒவ்வொரு குருவும் ஒரு சீடனைத்தான் கொண்டிருந்தார்கள். ஒரு சீடனை பார்த்து இந்த சீடன் இவருக்கு நான் இதை கொடுக்கலாம், இவர் அதற்கு தகுதியானவர், அவர் அதை புரிந்து கொள்வார் என்று 1-2 பேருக்கு தான் அவர்கள் கொடுக்க முடிந்தது. மற்றவர்களை அவர்கள் பண்படுத்தினார்கள். அவர்களுடைய அறிவுரைகள் மூலம் அவர்களை பண்படுத்தி அவர்களை ஒரு பண்பான நிலைக்கு உயர்த்தினார்கள். ஆனால் ஆத்ம விழிப்புணர்வு பெறும் அளவுக்கு மனித குலம் வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி ஆத்ம விழிப்புணர்வை பெருமளவான மக்களுக்கு கொடுக்கும் திறனை கொண்ட ஒரு குரு ஸ்ரீ மாதாஜி. அவர் இந்த சயோகாவை தோற்றுவித்ததன் மூலம் அந்த எளிய முறையை அறிமுகப்படுத்தினார். ஸோ முதலில் அவருடைய அறிவுரைகள் மூலம் பண்படுத்தி அந்த ஆத்ம விழிப்புணர்வை அவர்கள் பெரும்படியாக செய்தார். உண்மையில் ஸ்ரீ மாதாஜி முதலில் எதையுமே அவர் கவனிப்பதல்ல. யார் தகுதி இல்லை என்று கவனிப்பது இல்லை. அனைவருக்கும் அவருடைய சக்தியால், அவருடைய அன்பு சக்தியால் அனைவருடைய குண்டலினி சக்தியையும் மேலெழுப்பி, அந்த குண்டலினி சக்தி என்பது எமது தூய விருப்பம், எமது மன உறுதி, எமக்குள் அந்த மன உறுதியை, அந்த தூய விருப்பத்தை தூண்டி விடுகின்றார். நான் ஒரு ஆத்மாவாக, ஒரு ஆத்ம ஆளுமை, நல்லவனாக முன்னேற வேண்டும் என்ற அந்த ஒரு தூய விருப்பம் எமக்குள் அந்த மன உறுதியை தூண்டி விடுகின்றார். ஆத்ம விழிப்பு எழுப்பி விடுகின்றார் எமக்குள் முதலில். ஸோ அந்த அந்த அனுபவம் நமக்கு ஒரு அமைதியை தருகின்றது. அந்த அமைதியை பெற்ற பின்பு நாம் அதில் முன்னேற விரும்புகின்றோம். அதன் பின்பு அறிவுரைகள் மூலம் நம்மை பண்படுத்தி அதில் அந்த எமது ஆத்ம விழிப்புணர்வில் நம்மை நிலை நாட்டுகின்றார். அது மட்டுமல்ல, எம்மை தன்னிலைக்கு, குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். அவர் சொல்லுகின்றார், மக்கள் அனைவரும் இதில் பயன்பட்டால்தான் மற்றவர்களுக்கும் அதனால் பயன் இருக்கும். ஏனென்று சொன்னால், முந்தின அவதாரங்கள் என்ன நடந்தது? இந்த அவதாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் இவர்களை புரிந்து கொள்ளவில்லை. மக்களால் இவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சோக்ரட்டிஸ், அவருக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டது. அவர் மனித முன்னேற்றத்துக்காக, மனித அன்போடு வந்த ஒரு அவதாரம் நஞ்சு கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டது. முகமது நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு நீங்கள் இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், ஷிர்டி சாய்நாத் பல தடவை துன்புறுத்தப்பட்டார்.
ஸோ இவ்வாறு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் மனிதன் உடைய அறியாமை முட்டாள்தனத்தால் அவர்களை இந்த அவதாரங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸோ ஸ்ரீமாதிஜி யோசித்தார், அவ்வாறு தனி ஒருவராக உயர்ந்து நின்று அதை கொடுக்க முயன்றால் மக்கள் உணரமாட்டார்கள். எனவே மக்கள் அவர்களை, மனித குலத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய தரத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஸோ அவ்வாறு பெருமளவாக்களை நாம் உயர்த்தினோம் என்றால் அது உறுதியான ஒரு பலம் நிறைந்த ஒரு நிலையாக வரும். அங்கு வந்து புனிதர்கள் துன்புறுத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் அந்த கூட்டமைப்பாக நாம் உயரும் போது அது பலம் பெற்று அது ஒரு பாதுகாப்பான நிலையை நமக்கு தரும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜேசுபிரான் வந்தார், அவருடைய 12 சீடர்கள். ஜேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். மனித குலம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் போன பின்பு அவருடைய சீடர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சில பேர் தப்பி வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் நிலை வந்து அன்பு. அந்த அன்பை ஒவ்வொருவரிலும் விதைக்கின்றார். அன்பு நிறைந்த கலைஞர்களாக நாம் மாறும்போது ஒருவரை ஒருவர் துன்புறுத்துவதற்கே இடமில்லை. ஸோ அனைத்துக்கும் ஒரு தீர்வை கொண்டு வந்தார். இவ்வளவு காலமும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் என்னென்ன குறைபாடுகள் ஏற்பட்டது அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்து சயோகா மூலமாக எம்மை வளம்படுத்துகின்றார், எம்மை குருநிலைக்கு உயர்த்துகின்றார். குரு நிலைக்கு உயர்த்துவது என்பது நாம் பெற்ற இந்த ஞானம், அறிவு, அனுபவங்கள், இந்த அன்பு அனைத்தும் மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கலாம். ஒரு மெழுகுதிரி இன்னொரு மெழுகுதிரியை ஒளியேற்றுவது போல் அவ்வாறு அப்படி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு கொடுத்து கொண்டு போகலாம். இது ஒரு அழியாத செல்வமாக எமக்குள் இருக்கின்றது. புத்தகங்களில் இல்லை, எமது இருதயங்களில் அந்த செல்வம். நாம் இதை மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டு போகலாம். ஸோ இதுவே ஸ்ரீமாதிஜி அவர்கள். ஸோ குருவானவர், ஒரு குரு என்றால் அவருடைய அர்த்தம், குருவானவர் தனது சீடர்களை மாயை எனும் உலக வாழ்வை கடந்து எடுத்து செல்ல வேண்டும். அவர் ஒரு ஓடம் போல் பாதுகாப்பாக அன்புடனும் சரியான வழிகாட்டலுடனும் அந்த உலக மாயை பிரச்சனைகளை கடக்க செய்கின்றார், கடந்து முன்னேற்றுகின்றார். ஸோ குரு நிச்சயமாக அவர் உயர்ந்தவராக இருக்க வேண்டும். எனவே குரு என்று ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் குரு, அந்த குரு தகுதியானவரா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக எல்லாரையும் நாம் பின்பற்றக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை அனைத்தும் நம்மை பாதிக்கும். பிழையானவர்களிடம் அம்பிட்டோமானால் நாம் பாதிக்கப்படுவோம். ஒரு குரு தன் குழந்தைகளை நேசிக்க வேண்டும். குழந்தைகளை திருத்துவதற்கு வலிமையும் தைரியமும் இருக்க வேண்டும். மேலும் குழந்தைகளை சரியான பாதையில் வைத்து அவர்களை வழி நடத்தவும், அவர்கள் எழுச்சி பெற உதவவும் தீவிர ஆசை கொண்டவராக இருக்க வேண்டும். அந்த பலனை பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய சீடர்களும் அந்த குரு நிலைக்கு உயர்ந்தார்களா என்று அதை வைத்துக்கொண்டு நீங்கள் குருவை மதிப்பிடலாம். ஸோ குரு விஷயத்தில் மிகவும் நாம் அவதானமாக இருக்க வேண்டும். ஸோ இப்பொழுது பவசாரத்தின் பண்புகள் நாம் இப்பொழுது ஓரளவு தெரிந்து கொண்டோம். சுய தேர்ச்சி, எம்மை நாமே ஆளும் திறன்,
அதாவது செல்ஃப் மாஸ்டரி என்று சொல்லுவோம். சுய தேர்ச்சி, எம்மை நாமே ஆளும் திறன். அந்த திறனை எமது பவசாகரத்தில் வளர்க்க வல்லவர் ஒரு குரு, ஒரு தூய்மையான ஒரு உண்மையான குருவால் மட்டுமே முடியும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தீர்க்கமான தன்மை, தீர்க்கமான ஆற்றல், ஒரு தீர்மானிக்கும் ஆற்றல், டிசிஷன் மேக்கிங், உறுதி, தீர்மானிக்கும் ஆற்றல் மற்றும் பொறுமை, சமநிலை, தர்மம், நேரான நடத்தை, ஒழுக்கம், தர்மம், கண்ணியம், மேன்மையை உணர்தல், உண்மை மற்றும் அறிவுக்கான தாகம். உண்மை மற்றும் அறிவுக்கான தாகம் எழுகின்றது நமக்கு. மேலும் மேலும் இதை நான் அறிய வேண்டும். இது இதற்காக நாம் எங்கும் போக தேவையில்லை, பணம் செலுத்த தேவையில்லை. இந்த உண்மை அறிவுக்கான தாகம் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்றால், நாளாந்தம் தியானம் மூலம் நமக்கு அது கிடைக்கின்றது. தியானம் மூலம் இந்த உண்மையை நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்கின்றோம். ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கம், நான் தனித்தவன் அல்ல, இந்த முழுமையின் ஒரு அங்கம் என்று நாம் இந்த இரண்டு உண்மைகளையும் அனுபவ ரீதியாக அது வாழ்வில் உணர ஆரம்பிக்கின்றோம். ஆன்மீகத்தில் எம்மையும் மற்றவர்களையும் நாம் வழிநடத்தி மேன்மையடைய செய்யும் திறன் நமக்கு கிடைக்கின்றது. இதுவே எமது பவசாகரம். இதற்கு பிரச்சனையாக அமைவது சுகாதாரமற்ற உணவு பழக்கங்கள், மது, போதை வஸ்துக்களில் அடிமையாதல், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கமின்மை, உண்மையை தேடாதிருத்தல் மற்றும் தவறான குருமார்கள் தவறாக உங்களை வழிநடத்தி உலக மாயையில் மேலும் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் தவறான வழிநடத்தலால். முக்கியமாக இதுவரை நாம் பார்த்த இந்த நமது சக்தி மையங்கள், நாடிகள், நரம்புகள், இவற்றை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு நாளாந்தம் காலை மாலை தினசரி தியானம், ஒரு 5 நிமிடம் கூட, ஒரு 5 நிமிடம் உங்களை அமைதிப்படுத்தி 5-10 நிமிடம் இருக்க நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஒழுக்கம், எம்மை நாமே வழிநடத்தும் திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குரு தத்துவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமானது. இரவில் நீங்கள் செய்யலாம். நல்ல உணவு பழக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இடது நாடி வலது நாடி சுத்திகரிப்பு, உப்பு நீர், ஐஸ் பொதி, மெழுகுவர்த்தி மற்றும் இந்த உறுதிமொழிகள் பிரார்த்தனைகள் மூலம் நாம் எம்மை அணுக வேண்டும். எமது சக்கரங்கள், எமது சக்தி மையங்களை அணுக வேண்டும். இது எம்மை நாளாந்தம் முன்னேற்றி கொண்டு செல்லும். இப்பொழுது நாம் எமது தியான நிலைக்கு வருவோம். இவ்வளவு நேரமும் நான் செய்தது உங்களை பண்படுத்துவது, அதாவது இந்த அவதாரங்கள் செய்தார்கள், பண்படுத்தி மனிதனை பண்படுத்தி உயர்த்தினார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, நாம் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே தியானம். எனவே தியானத்துக்கு செல்வது மிகவும் முக்கியமான பங்கு. எமது தியான அறைக்கு நாம் செல்ல வேண்டும். தியானம் என்றால் நாம் எம்மை அறிந்து கொள்வது. எமது தியான அறைக்கு நாம் செல்ல வேண்டும். எமது தியான அறை பிரம்மராந்திரம், அந்த தலையில் இருக்கும் ஓட்டை வழியாக எமது கவனத்தை உள்ளிருக்கும் சஹஸ்ராரத்தின் பீடம், இது இருதயத்தின் பீடம், சஹஸ்ராரத்துக்கு கொண்டு செல்வோம். ஏனென்றால் எமது இந்த மைய நரம்பு தொகுதியில் மூளையில்
சகசிராரத்திலேயே இந்த 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. முடிவடையும் பகுதி மிகவும் உணர்திறன் கூடிய பகுதி. அங்கேயே நமது கவனத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த 1000 நரம்புகளும் நமக்குள் தளர்வடைய வேண்டும். தளர்வடையும் போதே எம்மை அமைதி நிலைக்கு, இந்த எண்ணங்கள் இல்லாத மனதுக்கு அப்பால் அந்த அமைதி நிலைக்கு நம்மை எடுத்து செல்கின்றது. அந்த அமைதி நிலையில் ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. குண்டலினி சக்தி நடு நாடி வழியாக மேலெழ ஆரம்பிக்கின்றது. நாம் அமைதி அடையும் போதே அந்த தன்னியக்க நரம்பு தொகுதியில் இயங்கும் குண்டலினி சக்தி, அந்த ஞான சக்தி, யோக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். கவனத்தை அங்கு தலை உச்சியில் உங்களுக்கு நிலைநிறுத்த கஷ்டமாக இருந்தால் வலது கையை எப்பொழுதும் நீங்கள் தலையில் கொண்டு செல்லலாம். தலையில் வையுங்கள். முதலில் தொடுகை, பின்பு சூடு, பின்பு மெதுவாக குளிர்ச்சியை உணரலாம். இப்பொழுது 2 அங்குல உயரத்துக்கு கையை உயர்த்துவோம். மிகவும் பொறுமையோடு அமைதியாக நாம் கவனிப்பது மட்டுமே சாட்சிபாவ நிலை. எண்ணங்கள் வந்தால் மன்னித்து விடுவோம் மற்றும் நாம் ஒன்றை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இந்த எங்கும், இந்த பிரபஞ்சம் முழுக்க எம்மை சுற்றி இருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இது அனைவருக்கும் பொதுவானது. சூரிய ஒளி போல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை நாம் பெற்றுக்கொள்ள எம்மை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். எமது இருதயத்தை நாம் முழுமையாக திறப்போம். எமது உள்ளத்தை திறப்போம், மனதை திறப்போம். எமது நாடி நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தையும் திறப்போம். அந்த சூரிய ஒளிக்கு இயற்கை தன்னை வெளிப்படுத்துவது போல் நாம் வெளிப்படுத்துவோம். ஒளிவு மறைவு இன்றி, கள்ளம் கபடம் சூதுவாதில்லாது, நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற, நான் முன்னேற வேண்டும் என்ற அந்த தூய விருப்பத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். சுழுமினை நாடியை உணர முடிகின்றதா? கவனத்தை விரிவடைய செய்வோம். தலை உச்சியிலிருந்து கீழ்முகமாக சுழுமினை நாடி வழியாக மூலாதாரம் வரை செல்லுவோம். கவனத்தை விரிவடைய செய்வோம். விரிவடைவது என்பது பிரதானமான கவனம் தலை உச்சியில் வைத்து அங்கிருந்து கொண்டு சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்தை கவனித்து, பின்பு உங்கள் இரு கைகளையும் அவதானியுங்கள். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் நீங்கள் கவனிக்கலாம். இடது கை
உங்களுடைய 10 விரல் நுனிகளையும் கவனியுங்கள். என்ன நடைபெறுகின்றது? நமது இடது கையை கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் நன்றாக விரித்து 10 விரலையும் எமது இருதய மட்டத்தில் வைத்து இந்த 10 விரல்களிலும் என்ன நடைபெறுகின்றது, உள்ளம் கையில் என்ன நடைபெறுகின்றது என்பதை கவனிப்போம். சூடாக இருக்கலாம், அல்லது குளிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உணர்வு இருக்கலாம். எது என்றாலும் நமக்கு கவலை இல்லை. நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி கவனிப்பது மட்டுமே. மற்றும் எமது முழு உடல் உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை உடலில் ஏதாவது ஒரு உணர்வு இருக்கின்றதா, எங்கேயாவது பிரச்சனை இருக்கின்றதா, நோய் இருக்கின்றதா, அல்லது அனைத்தும் அமைதியாக இருக்கின்றதா, உடல் மனம் இரண்டும் ஆறுதலாக இருக்கின்றதா? கவனியுங்கள். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை இந்த எங்கும் நிறைந்த தெய்வீக சக்திக்கு வெளிப்படுத்தி விடுவோம். தாயே, எனது இந்த பிரச்சனைகளை என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனக்கு அமைதியை தாருங்கள். எனக்கு யோக நிலையை தாருங்கள். எனது யோக சக்தியை அதிகரித்து எனக்கு யோக நிலையை தாருங்கள். யோக நிலை என்பது அமைதியாக இந்த பிரபஞ்ச அமைதியோடு ஒன்றாகும் நிலை, இணையும் நிலை. எனது அமைதி, மன அமைதி இந்த பிரபஞ்ச அமைதியோடு ஒன்றாகும் நிலை. உங்களுடைய மூச்சை அவதானிக்க முடிகின்றதா? மூச்சு அமைதியாக உங்களுடைய கவனத்தோடு ஒன்றாகி நடைபெறுவதை கவனிக்க முடிகின்றதா? இப்பொழுது ஒரு சிறிது நேரம் முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து அமைதியாக கவனிப்போம். மற்ற பகுதிகளை நீங்கள் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது முழுமையாக கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். முழுமையாக கவனத்தை அங்கு மட்டும் வைப்போம். அங்கு மட்டும் வச்சு எமது சுவாசம் கவனத்தோடு அமைதி அடைவதை நாம் கவனிப்போம். நமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். தலையை சற்று குனிந்து நமது இருதயத்தையும் கவனிப்போம். இடது இருதயம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது எண்ணங்களிலும் செயல்களிலும்
தூய்மையடைந்த ஒரு ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால், தங்கள் ஞானத்தால், தங்கள் போதனையால் எனது எண்ணங்களிலும் செயல்களிலும் நான் தூய்மை அடைந்திருக்கின்றேன். இந்த ஆத்ம நிலையை எனக்குள் முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். இந்த நிலையை எனக்குள் உறுதிப்படுத்தி தாருங்கள். மேலும் மேலும் வலுவடைய செய்யுங்கள். எனக்குள் இருக்கும் வேண்டாதவை அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எனது கடந்த கால பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத செயல்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றும் அந்த அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தந்தருளி அவற்றிலிருந்து என்னை முற்றாக விடுவித்து விடுங்கள். இந்நிலையில் நாம் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். நாம் பிறகு அதற்கேற்ப நாம் சமநிலை பயிற்சிகள் சில செய்யலாம். எனவே இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனைவரும், ஒவ்வொருவரும் அந்த தியான நிலை, அந்த அமைதி நிலை ஒரு கணம் என்றாலும் உங்களால் அந்த உணர முடிந்ததா? அல்லது மனம், உடல் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றதா? இன்றைக்கு நீங்கள் நிறைய விடயங்களை தெரிந்து கொண்டீர்களா? அந்த மன ஆறுதல், அந்த மன அமைதி இருக்கின்றதா? ஏதோ ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அல்லது அதை அடைய முடியாது, எங்காவது பிரச்சனை இருக்கின்றதா? நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நாம் அதை குறித்து நமது சுத்திகரிப்புகளை நாம் செய்து கொண்டு போகலாம். தயவு செய்து எல்லோரும் ஒவ்வொருவரும், பழையவர்கள், புதியவர்கள், ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வனிதா கதைக்கிறேன். வனிதா சொல்லுங்க. இதே இருந்தது, நல்லா இருந்தது தியானம். நல்லா இருந்தா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப நீங்க ஓகே. யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் எல்லா நேரமும் சரியா இருக்க முடியாது. அது எங்களுடைய நாட்களை பொறுத்தது, நேற்றைய நாளை பொறுத்தது. சில பேருக்கு பிரச்சனைகளில் இருந்திருப்போம். ஆனால் ஒவ்வொருவருடைய அனுபவமும் மற்றவைக்கு அது உதவும். நீங்கள் இங்கே பார்த்திருப்பீர்கள், ஒரு நாளைக்கு ஒருவர் சொல்லும்போது அவருக்கு நாம் அந்த சுத்திகரிப்புகளை செய்யும் போது நீங்களும் அதிலிருந்து எவ்வளவோ ஞானத்தை பெற்றிருப்பீர்கள், அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். உங்களை அது தெளிவு அடைய செய்திருக்கும். எனவே இங்கு நாம் எது செய்தாலும் அது மற்றவர்களுக்கும் அது உதவும். ஆனபடியால் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் உதவுகிறீர்கள். எனவே தயக்கம் தேவையில்லை. நீங்கள் கேட்கலாம்.
நாம் சமநிலையில் இருக்கின்றோமா? இடது நாடி சமநிலை, வலது நாடி சமநிலை, சமநிலைப்பட்டு நமது நடு நாடியில் அமைதியான தியான நிலைக்கு சென்றிருக்கின்றோமா? அந்த நிலை இருந்தால் நமக்கு இடது நாடி சுத்திகரிப்பு அல்லது இடது நாடி அல்லது வலது நாடி சுத்திகரிப்பு தேவையாக இருக்கின்றதா? சொன்னாதான் நாங்கள் முன்னேறி போகலாம். வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குமா? நல்லா எல்லா இருக்கா? சக்கரங்களும் ஓகே. அப்ப நாங்கள் இன்றைக்கு பவசாகரத்துல கொஞ்சம் தியானிச்சுட்டு ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். பவசாகரம் பற்றிய உரையா? ஓகே ஓகே, நான் ஷேர் பண்றேன் again. ஓகே. ஸோ சமநிலை தேவையாயின் இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்துங்கள். இடது நாடி ஒளி தத்துவம், வலது நாடி வந்து நீர் தத்துவம் மற்றும் ஐஸ் பொதி உதவும். ஓகே. ஸோ இப்போ இன்று நாம் நாபியில் நமது பவசாகரம் தண்டுவோம். ஸோ உப்பு நீர் நீங்கள் தயாராக வைத்திருப்பீர்கள். உங்களுக்கு இப்போ மாலை நேரம். ஸோ இதோடு நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பையும் மாலை நேர உப்பு நீர் சுத்திகரிப்பை நீங்கள் முடித்து கொள்ளலாம். ஸோ உங்கள் கால்களை உப்பு நீரில் வையுங்கள். எமது வலது கையை எமது தொப்புள் பகுதி பவசாகரம், தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம், அதில் வைப்போம். ஸோ எமது பவசாகரத்தை நாம் இன்று உறுதிமொழிகள் மூலம் அணுகுவோம். எமது நடு பவசாகரத்தில் நாம் கேட்போம், தாயே, நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். தாயே, என்னை குரு நிலைக்கு உயர்த்துங்கள். குண்டலினி தாயே, எனது பவசாகரத்துக்கு வாருங்கள். பவசாகரத்தில் நான் உங்களை உணரச் செய்யுங்கள். உங்களுடைய அந்த குளிர்ந்த அன்பு அலைகளை எனது பவசாகரத்தில் பரப்பி உங்களின் வருகையை எனது பவசாகரத்தில் நான் உணரச் செய்யுங்கள். எனக்கு நானே என்னை திருத்தி என்னை நல்வழிப்படுத்தும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்து நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். நான் எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு தலை வணங்குகின்றேன். நான் எனக்குள் இருக்கும் தர்மம், நல்லொழுக்கம், நற்பண்புகளுக்கு தலை வணங்குகின்றேன். பவசாகரத்தில் நாம் குளிர்மையை உணர்கின்றோமா என்று கவனிப்போம். குண்டலினி சக்தி இந்த ஞான சக்தி, யோக சக்தி மேலெழுந்து தன்னியக்க நரம்பில் இயங்கும் சக்தி மேலெழுந்து நமது பவசாகரத்தில் பரவி நாம்
அங்கிருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து வெப்பமாக வெளியேற்றுவார். வெப்பம் வெளியேறிய பின்பு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். மற்றும் எமது வலது கையை இடது பக்க பவசாரத்துக்கு கொண்டு செல்வோம். நாம் கேட்டோம், எம்மை நாமே குருவாக இருக்கும் எமது திறனையும் நமக்கு திறனையும் ஞானத்தையும் அறிவையும் தருமாறு. இப்பொழுது தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், நானே எனக்கு குரு. உங்கள் அருளால் நான் தூய ஞானத்தை பெற்றுக்கொண்டேன், தூய அறிவை பெற்றுக்கொண்டேன். தங்களின் ஞானத்தால் நான் பண்படைந்தேன், மன உறுதி அடைந்தேன். என்னை நானே வழி நடத்துவேன். நானே எனக்கு குரு. நானே எனக்கு குருவாக இருக்கும் திறனை பெற்றுக்கொண்டேன். தன்னம்பிக்கை. இந்த உறுதிமொழிகளை நாம் தியானத்தில் சொல்லும் போது அவை மேலும் மேலும் நமக்குள் பலன் அடையும். நாம் அவ்வாறே ஆகுவோம். நானே எனக்கு குரு. நான் எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு தலைவணங்குகின்றேன். நான் எனக்குள் இருக்கும் தர்மத்துக்கு, நற்பண்புகளுக்கு, நல்லொழுக்கத்துக்கு தலைவணங்குகின்றேன். அதேபோல் நான் மற்றவர்களின் தூய ஆத்மாவுக்கு, அவர்களுடைய தர்மத்துக்கு, நற்பண்புகளுக்கு தலைவணங்குவேன். வேற எந்த ஒன்றுக்கும் நான் தலைவணங்க மாட்டேன். நானே எனக்கு குரு. இடது பவசாகரத்தில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். எனது பவசாகரத்தில் ஏதும் வேண்டாத எதிர்மறை சக்திகள் இருந்தால் அவற்றிற்கு இனி இடம் இல்லை. தாயே, அவற்றை முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். இப்பொழுது வலது கையை நாம் அடியில் வைப்போம். இடது கையை வலது பக்க பவசாகரத்தில் வைப்போம். வலது பக்கம் தெய்வீக நம்பிக்கை, தெய்வீகத்தில் நம்பிக்கை. நமக்கு தன்னம்பிக்கையும் அவசியம், தெய்வீக நம்பிக்கையும் அவசியம். நமக்கு உதவி தேவை, தெய்வீக நம்பிக்கை. நாம் குண்டலினி தாயிடம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனது குரு. எனக்குள்ளேயே இருக்கின்றீர்கள். நீங்களே எனது தாய், தெய்வீக தாய், எனது வழிகாட்டி, எனது குரு. நான் வேறு எவருக்கும் தலை வணங்க மாட்டேன். உங்களுக்கு மட்டுமே நான் தலை வணங்குவேன். எனக்குள் இருக்கும் இந்த குண்டலினி சக்தி
இந்த பிரபஞ்ச சக்தி தாய் சக்தியின் பிரதிபலிப்பு ஒரு துளி தூய்மை, கற்பு, பவித்திரம், நேர்மை, சமநிலை, அன்பு அனைத்தும் நிறைந்த இந்த அன்பு சக்திக்கே நான் தலை வணங்குவேன். தாயே, நீங்களே எனது குரு. உங்கள் வழிகாட்டலை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எனது வாழ்வில் உணரச் செய்யுங்கள். அந்த உணர்திறனை எனக்கு தந்தருளுங்கள். தங்களுடனான தொடர்பை எனக்கு அதிகரித்து தாருங்கள். தங்களுடன் நான் ஆற்றும் உரையாடல், அதன் பதில்களை நான் உணரும் திறனை எனக்கு வளர்த்து தாருங்கள். குண்டலினி தாயே, தங்களுடைய வருகையை எனது பவசாகரத்தில் நான் உணரச் செய்யுங்கள். தங்களின் அன்பு சக்தி, அந்த குளிர்மையான அன்பு சக்தியை உணரும் திறனை எனக்கு தாருங்கள் தாயே. என்னை முழுமையாக, எனது நாடி நரம்புகள் சக்கரங்களை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தாங்களே செய்பவர். இவை அனைத்தையும் எம்மை பண்படுத்தி எம்மை இந்த நிலைக்கு, எமக்குள் இருக்கும் அந்த தெய்வீகத்தை உணரும் நிலைக்கு எம்மை உயர்த்தும் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் உரையை நாம் கேட்போம். அவர்களின் உரையை கேட்கும் போது கவனியுங்கள். அவர் சொல்லும் விடயங்கள், உங்களுக்கு உங்கள் இதயத்தை தொடும் விடயங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அவருடைய ஒரு வசனம், குரு சீடர்களிடத்தில் தர்மத்தை, வாழ்வாதாரத்தை நிறுவுகிறார். சீடர்களுக்கான வாழ்வாதார சக்தி என்ன என்பது பற்றிய தெளிவான அனைத்து கருத்துக்களையும் அவர் தருகிறார். அவர் உலகம் முழுவதற்கும் பிரசங்கம் செய்யலாம், ஆனால் அவருடைய சீடர்களுக்காக அவர் மிக தெளிவான அறிவுறுத்தல்களை கொடுக்கிறார். குண்டலினி தாய் சக்தி எமது சொந்த தாய். எனவே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவரையும் அவர் காலம் காலமாக நன்கு அறிந்தவர். அதற்கேற்ப அவர் வழி நடத்துகின்றார், தெளிவான விளக்கங்களை தருகின்றார். இந்த அமைதியான நிலையில் அந்த சக்தியை நாம், அந்த தாயோடு தொடர்பு, அதுவே எமது யோக நிலை. போது அவர் நம்மை தானாக வழிநடத்தி செல்கின்றார். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். இந்த உரை ஒரு 4 நிமிட உரை. இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், 2 வகையான தியானங்கள், 2 வகை தியானம், 2 வகை நான் முன்பு ஒரு தடவை கூறியிருக்கின்றேன். ஒன்று நாம் காலை மாலை ஒரு 5, 10, 15 நிமிடங்கள் அமைதியாக எமக்குள் சென்று அந்த அமைதி நிலையில் தியானித்தல்.
அந்த நிலையிலேயே எமது விழிப்புணர்வின் வளர்ச்சி, அதாவது எமது ஆத்ம வளர்ச்சி, எமக்குள் அந்த வளர்ச்சி ஏற்படுகின்றது. ஸோ இந்த தியானம் மூலம் நாம் அடையும் வளர்ச்சியை, இந்த தியானம் அந்தர்மன் தியானம், அதாவது எமது உள்முகமான தியானம் என்று சொல்லப்படும். ஸோ மற்ற நேரங்களில் நாம் எமது வாழ்வில் உலக விஷயங்களில் ஈடுபடுகின்றோம். ஸோ அது அந்த அந்த ஸோ இந்த தியானத்தில் நாம் பெற்றுக்கொண்டதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது பகிர்மன் தியானம். அதாவது வெளியில் நாம் தியானித்தல் என்றால், நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆத்ம ஆளுமைகளை நாம் வெளியில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பது பகிர்முக தியானம், பகிர்மன தியானம், அதாவது வெளிமுகமான தியானம். ஸோ இந்த 2 வகையான தியானம், அந்த ஒழுக்கம், எமது பவசாகரம் என்பது நல்லொழுக்கம், நாமே எம்மை ஆளும் திறன். ஸோ அதை பற்றி, இந்த 2 தியான வகையை பற்றி ஸ்ரீ மாதாஜி உரையாற்றுகின்றார். அதை கேட்போம். So there are 2 types of meditation. 2 types. Where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga, there is no tapascharya, there is no penance for you. It's all blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening, every day. It's all right even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West, people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation is the antarmana, tapaha as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga, system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome.
They too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sahaja. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I've seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I will sleep later on, but at 4 o'clock I'm up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then, when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja. And then in the night before sleeping, invariably, all of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. That's why I find Austria has come up so well. And Germans. Germans are like that. So, Sahaja Yoga எமது குரு ஸ்ரீ மாதாஜி ஒரு தாய். நாம் சென்ற முதல் நாளே அவர் எம்மை அவர் யார் என்று கூட அறியாமல், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று கூட அறியாமல், தகுதியானவர்களா இல்லையா என்று கூட அறியாமல், முதலில் நமக்கு குண்டலினி எண்ணெயை எழுப்பி அந்த ஆத்ம விழிப்புணர்வு தந்து அந்த மன அமைதியை உணர வைக்கின்றார். வைத்த பின்பு அவருடைய அருளுரைகள் மூலம் எம்மை பண்படுத்துகின்றார். பண்படுத்தி எம்மை வளரச் செய்கின்றார். எம்மையும் குரு நிலைக்கு வைத்துகின்றார். எனவே நாம் இந்த பாதையை தெரிந்து கொண்டோம். இந்த பாதையை நாம் வாழ்வில் இந்த தீர்மானத்தை நாம் எடுக்கும் போதே நாம் எம்மை புனிதப்படுத்தி விட்டோம். நாம் ஒரு நல்ல நிலைக்கு, அந்த ஒரு நல்ல ஒன்றை நாம் நமக்குள் அந்த விருப்பம் வருகின்றது, தூய விருப்பம் வருகின்றது, தேடுகின்றோம், ஒன்று கிடைக்கின்றது, அது நல்லதாக அமைந்து விட்டால் நாம் அதிர்ஷ்டசாலிகள். ஸோ நாம் ஆரம்பிக்கும் போதே நாம் எம்மை புனிதப்படுத்துகின்றோம், எம்மை தெரிவு செய்கின்றோம், எம்மை உழுது பண்படுத்துவோம். உழுது பண்படுத்தி நாம் விதையை விதைத்து அந்த விதை வளர அதை கவனிப்போம். ஸோ இந்த அறிவுரைகள் மூலம், நாம் ஒருவருக்கொருவர் உதவுவது மூலம், கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலம் எம்மை பண்படுத்தி எமக்குள் இந்த விதியை நாம் வளர ஆரம்பிப்போம். நீர்ப்பாசனம் செய்து, அன்பால் நீர்ப்பாசனம் செய்து நாம் நமது இந்த ஆத்ம முன்னேற்ற பாதையை நாம் எடுத்து செல்லும் போது அதனுடைய பலன்களை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே இப்பொழுது நாம் எல்லோரும் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கு எவ்வாறு செய்வது என்பது. இடது கை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேல் நோக்கி மெதுவாக எடுத்து செல்லுங்கள். சென்று தலை உச்சிக்கு 7 மாணவரை சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இந்த சக்கரங்களின் பண்புகள் அனைத்தும் நமக்கு கவசமாகின்றது, நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. 2வது தடவை 2வது முடிச்சு மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மேலே மேலே நன்றாக கொண்டு சென்று 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. ஸோ கைகளை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது இருதய மட்டத்தில் உங்கள் கைகளை இருதய மட்டத்தில் நன்றாக 10 விரல்களையும் விரித்து வைத்து கவனியுங்கள். இந்த அன்பு சக்தி குளிர்மையாக எமது கைகளிலிருந்து பரவுகின்றதா? பரவினால் நாம் கேட்போம், இந்த அன்பு சக்தி எங்கும் பரவட்டும், அனைவரையும் நல்வழிப்படுத்தட்டும். தாயே, இந்த தெய்வீக அன்பு சக்தி என் மூலமாக எங்கும் பரவி அனைவரையும் நல்வழிப்படுத்தட்டும். நான் ஒரு புல்லாங்குழல் கருவி. இந்த இசை, இந்த அன்பு, தெய்வீக அன்பு, இந்த அன்பு தெய்வீக ஞானம், அறிவு. இந்த அறிவு, இந்த ஒளி எங்கும் பரவி அனைவருடைய அறியாமை இருளையும் அகற்றி நல்லொளி தரப்பட்டும். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இப்பொழுது எமது இடதுகை வலதுகை ரெண்டையும் கூப்புவோம். எமது இடது நாடி வலது நாடி இரண்டும் எமது கடந்த காலம் நிகழ்காலம் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து நாம் எமக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்தி, அதே நேரம் மற்றவர்களிடம் இருக்கும் அன்பு நல்லொழுக்கம் நற்பண்பு ஆத்மாவுக்கு வணக்கம் செலுத்தி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். கடைசியாக ஸ்ரீ மாதாஜி எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகள் தாயே. எங்களுடைய அன்பு தாயாக, அன்பு குருவாக எம்மை தொடர்ந்து தங்களுடைய ஞானத்தால், அறிவால், அறிவுரைகளால் எம்மை பண்படுத்தி வழிநடத்தி செல்வதற்கு எமது இதயபூர்வமான நன்றிகள். ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், அனுபவங்கள் பகிர விரும்பினால் நீங்கள் பகிரலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நமக்கு அனுப்பலாம் சாட் மூலம்.